ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் கொரியன் சீரிஸ் தான் அஸ் யூ ஸ்டுட் பை. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ரீசெண்டாக வரக்கூடிய தமிழ் டப்டு கொரியன் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் யுன்சு அப்படின்றவங்க ஒரு ஹைடெக்கான ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டிலே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தினைக்குமே டார்ச்சர் பண்ணுவாரு. ஸோ அது எல்லாத்தையுமே கடந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் புரியும். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹொய்சுவும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பா. அவளுக்கு எப்பயுமே துணையா இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹொய்சுக்கு மேரேஜ் பண்ணி ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல தான் தெரிய வருது, நம்ம ஹொய்சுவோட ஹஸ்பண்ட் அவளை டெய்லியுமே அடிச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவ தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுவா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை எதுவுமே பண்ண முடியாதுன்னு உடஞ்சி நிக்கிற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உன் ஹஸ்பண்டை நம்ம கொலை பண்றோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறா. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட கதையே. இதுல எனக்கு பிடிச்ச விஷயமே இவங்க சொன்ன ஸ்டோரி தாங்க. ஒரு நார்மலான ஸ்டோரி தான், பட் அதை எந்த அளவுக்கு டீப்பா கன்வே பண்ண முடியுமோ அதை வந்து இதுல கண்டிப்பா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரியை சொல்லி நம்மளை வந்து டீப்பா கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் அவங்களோட லைஃப்ல எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் சொல்றதா இருக்கட்டும். அண்ட் செகண்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹொய்சு அவங்க வாழ்க்கையில என்ன கடந்து வந்துட்டு இருக்காங்க, இப்போ என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற விஷயங்கள், இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களோட பேக் ஸ்டோரியை சொன்னதுனால தான் இன்னுமே அவங்களோட ஸ்டோரி டீப்பா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அடுத்ததா பார்க்கும்போது இதுல நடிச்ச ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். டெய்லியுமே கொடுமையை அனுபவிக்கிற வைஃப் கேரக்டர் பிளே பண்றது அப்படின்றது சிம்பிளான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்கான லைஃபை வாழ்ற மாதிரி அதை வந்து ஆக்டிங்ல அவ்வளோ யதார்த்தமா காமிக்கணும். அதை வந்து இந்த சீரீஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணுங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்ல லேகா தாங்க போயிட்டு இருக்கோம். 2 எபிசோடுக்கு அடுத்து தான் விறுவிறுப்பாவே போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த வெப் சீரிஸை நீங்க பாருங்க. ஸோ மொத்தத்துல ஒரு டீசென்டான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.